திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 344 திரு ஆலவாய் காண்டம் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 87. எம்பெருமானின் தந்திரமூர்த்தி வடிவம் மந்திரமூர்த்தி வடிவம் என்பது குறித்து சிந்தித்தோம். எம்பெருமானுக்கு கலாமூர்த்தியும் ஆகமங்களில் சொல்லப்படுகின்றன. சிவபெருமான் 38 கலாசக்திகளை திருமேனியாக கொண்டமையால் கலாமூர்த்தி எனும் திருநாமத்தை பொருந்தினார். ஒவ்வொரு முகத்திற்குரிய சக்தியின் கூறுகளாக 38 கலாசக்தி ரூபமாகிய உறுப்புகளை உடைய பராசக்தி நிஷ்கள சிவத்திற்கு சுதந்திரம் ஆகையால் இவ்வுறுப்புகளுடன் கூடிய கர்மசாதாக்கியருடைய திருநாமம் சகல நிஷ்கலம் ஆகும். இனி அத்வா திருமூர்த்தி சாந்தி அதீதம் திருமுடியாகவும், சாந்தி திருமுகமாகவும், வித்யை மார்பாகவும், பிரதிஷ்டை குஹ்யமாகவும், நிவிருத்தி திருவடியாகவும், வர்ணாத்வா துவக்காகவும், புவனாத்வா மயிர் ஆகவும், மந்த்ராத்வா ரக்தமாகவும், பதாத்வா தசையாகவும், தத்வாத்வா சுக்கிலம் அஸ்தி நிணம் மூளை முதலிய தாதுக்களாகவும் சிவபெருமானுக்கு 6 அத்வாக்களும் திருவுருவமாக அமைந்துள்ளன. 11 மந்திரங்கள் 81 பதங்களினால் வியாபித்திருக்கும். 81 பதங்கள் 51 வர்ணங்களினால் வியாபித்திருக்கும். 51 வர்ணங்கள் 224 புவனங்களினால் வியாபித்திருக்கும். 224 புவனங்கள் 36 தத்துவங்களினால் வியாபித்திருக்கும். தத்துவங்கள் 5 கலைகளினால் வியாபித்திருக்கும். 5 கலைகள் துணை காரணமாகிய சிவசக்தியினால் வியாபித்திருக்கும். சிவசக்தி சிவத்தில் அடங்கும். இவ்வாறு ஒன்றில் ஒன்று வியாபித்திருத்தலால் மந்திரங்கள் வியாபியம், பதங்கள் வியாபகம், பதங்கள் வியாபியம், வர்ணங்கள் வியாபகம், வர்ணங்கள் வியாபியம், புவனங்கள் வியாபகம், புவனங்கள் வியாபியம், தத்துவங்கள் வியாபகம், தத்துவங்கள் வியாபியம், கலைகள் வியாபகம், கலைகள் வியாபியம், சக்தி வியாபகம், சக்தி வியாபியம், சிவன் சர்வ வியாபகர். ஆகவே பெருமான் இவ்வாறு அத்வாமூர்த்தியாக நமக்கு காட்சி கொடுக்கின்றார், விளங்குகின்றார் என்றால் அவை என்ன தத்துவத்தை உணர்த்துகின்றன என்றார் 6 அத்வாக்களாலும் மேற்பட்ட கர்மங்களை புசிப்பித்து தொலைப்பவரும் விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் என 3 வகை ஆன்மாக்களுக்கும் உள்ள பாசத்தை ஞான ஆச்சாரியராக வந்து அத்வசுத்தி சகிதமாக ஞான சக்தியால் அறுத்து சிவஞானத்தையும் உண்டாக்கி சர்வக்கியத்துவம் முதலிய சுத்த குணங்கள் 6ஐயும் பிரகாசிப்பித்து பிறவியாகிய சமுத்திரத்தினின்றும் கரையேறச் செய்து முக்தியில் கூட்டுபவர் தாம் என்பதை விளக்குவதற்காக எம்பெருமான் அத்வாமூர்த்தி ஆயினார். அதே போன்று மாத்ருகாமூர்த்தி ஞான சக்தியானது சுத்தமாயையை அதிஷ்டிக்க நாதமும், நாதத்தில் அக்ஷர பிந்துவும், பிந்துவில் சிவபெருமானது இச்சாசக்தியினால் அம்பிகை என்னும் பிந்து கலாசக்தியும், அதிலிருந்து குண்டலினி வடிவமாகிய வாமை தண்டாகாரமாக இருக்கும் ஜேஷ்டை, கலைக்கொம்பர் வடிவாகிய ரௌத்ரி எனும் 3 சக்திகளும், அவற்றிலிருந்து ஜயை, விஜயை, அஜிதை, பராசிதை, நிவிருத்தி, பிரதிஷ்டை, வித்யை, சாந்தி, இந்திகை, தீபிகை, ரோச்சிகை, மோச்சிகை, வியோமரூபை, அனந்தை, அநாதை, அநாசிருதை எனும் சக்திகளும், இவற்றில் 51 அக்ஷரங்களும் தோற்றின. இந்த அக்ஷரங்களுக்கு பரமசிவனார் நிமித்த காரணர். காரிய ரூபமாகிய அக்ஷரங்கள் காரணத்தோடு கூடியிருக்கும். இவை உலகத்திற்கு மாதாவாக இருப்பதால் மாத்ருகை எனப்படும் ஞானசக்தி என்பார்கள். எனவே இந்த அக்ஷரங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு எந்தெந்த உறுப்புகளாக திகழ்ந்து எம்பெருமான் மாத்ருகா மூர்த்தியாக திகழ்கின்றார் என்பதும் விளக்கப்படுகின்றது. 50 எழுத்தே அனைத்து வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தின் அடைவை அறிந்தபின் 50 எழுத்தே அஞ்செழுத்தாமே என்பது எம்பிரான் திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம். அடுத்ததாக மனோன்மணி பிந்து சக்தியின் அம்சமாக உமாசக்தியும், அவரின் அம்சமாக அம்பிகையும், அவரின் அம்சமாக கணாம்பிகையும், அவரின் அம்சமாய் ஈஸ்வரியும், அவரின் அம்சமாய் மனோன்மணியும்
தோன்றினர். மனோன்மணி சிவமூர்த்தியும் பக்குவான்மாக்களினுடைய மலத்தை நீக்கி 4 வகையாகிய சக்தி நிபாதத்தை செய்து ஆன்மாக்களை சிவத்தோடு சேர்க்கின்றவரும் சதாசிவமூர்த்திக்கு சக்தியாகவும் இருப்பவர் இந்த மனோன்மணி ஆவார். மனோன்மணியானவர் சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் 2 கண்களாக உடையவளா 4 திருக்கரங்களிலும் தாமரைப்பூ நீலோத்பலம் அபய வரதங்களை உடைய அம்பிகையாக, பரஞானம் அபரஞானமாகிய 2 ஸ்தனங்களை உடையவராகவும் மனோன்மணி அம்பிகை திகழ்வாள். அடுத்ததாக மகேஸ்வரமூர்த்தி சதாசிவமூர்த்தியினுடைய அம்சமாய் உள்ளவர், உருவத்திருமேனியை உடையவர், பஞ்சகிருத்திய அதிகாரி, 25 வடிவங்களாய் உள்ளவர், பசுக்களாகிய விஷ்ணு முதலியோரை அனுக்கிரகிப்பவர், மெய்யன்போடு துதிக்கும் ஆன்மாக்களினுடைய மலத்தை நீக்கி மோட்சத்தை கொடுப்பவர், சகல நிஷ்கலம் சகலம் என்னும் திருமேனிகளை பொருந்தி பேதமற்று ஒரு பொருளாய் உள்ளவரும், 3 திருக்கண்களையும் 4 திருக்கரங்களிலும் மான் மழு வரதம் அபயமாகிய இவைகளை உடையவரும், மகேஸ்வரி எனும் சக்தியை உடையவருமாகிய மகேஸ்வரமூர்த்தி ஈஸ்வர தத்துவத்திலே இருப்பவர். இனி 25 மூர்த்தங்கள் சதாசிவமூர்த்தியினுடைய ஈசான முகத்தில் சோமாஸ்கந்தர், சபாபதி, ரிஷபாரூடர், சந்திரசேகரர், கல்யாணசுந்தரர் எனும் மூர்த்திகள் தோன்றினர். தத்புருஷ முகத்தில் பிக்ஷாடனர், காமாரி, காலாரி, ஜலந்தராரி, திரிபுராரி எனும் மூர்த்திகள் தோன்றினர். அகோர முகத்தில் கஜாரி, வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, கிராதர், நீலகண்டர் எனும் மூர்த்திகள் தோன்றினர். வாமதேவ முகத்தில் கங்காளர், சக்கரதானர், கஜமுக அனுக்கிரகர், சண்டேச அனுக்கிரகர், ஏகபாதர் எனும் மூர்த்திகள் தோன்றினர். சத்யோஜாத முகத்தில் லிங்கோத்பவர், சுஹாசனர், உமா மகேஸ்வரர், ஹரியர்தர், அர்த்தநாரீஸ்வரர் எனும் மூர்த்திகள் தோன்றினர். சிவபெருமான் இம்மூர்த்தங்களை கொண்டதற்கு காரணம் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட அனுக்கிரகம் என்பதன் பொருட்டு. இனி இந்த 25 மூர்த்தங்களும் மிக விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மூர்த்தங்களின் விளக்கத்தை எல்லாம் நாம் ஏற்கனவே ஓரளவு சிந்தித்திருக்கின்றோம். இந்த 25 மூர்த்தங்களிலே லிங்கோத்பவ மூர்த்தம் என்பது அதிவிசேஷமாக மிக விரிவாக விளக்கம் செய்யப்பட்டுள்ளது. பிரம்ம விஷ்ணுக்கள் அந்த அக்னி மலையை, அதன் அடிமுடியை காண முடியாமல் இனி என்ன செய்வது என்று ஆலோசித்து அந்த உயர்ந்து பிரகாசிக்கின்ற அக்னி மலையை வலம் வந்து வணங்கினார்கள். அந்த சமயத்தில் குடிலை ஒலித்தது. அவ்வொலியை அறியாதவர்களாய் இவர்கள் மயங்கிய போது குடிலையானது அகரம், உகரம், மகரம் நாதமாய் பிரிந்தது. உயர்ச்சி பொருந்திய ஞானாக்னியில் வலது புறத்து அகரமும், இடது புறத்து உகரமும், நடுவில் மகரமும், அதன்மேல் நாதமும் தோன்றியது. அதை இவர்கள் கண்டார்கள். அப்படியும் இந்த பிரம்ம விஷ்ணுக்களால் அறிய முடியாமல் நிற்க அகரத்தில் ரிக்வேதம் தோன்றி எமது சுவாமியாகிய சிவபெருமான் சத்யோஜாத முகத்தால் பிரம்மனை பிரேரித்து ஞான சக்தியால் அதிஷ்டித்து லௌகிக ஞானத்தையும் ராஜச குணத்தையும் கொடுத்து நிவிருத்திக் கலையில் பொருந்திய ஆன்ம தத்துவம் 24க்கும் தலைவராய் பிரகிருதியில் பொருந்தியிருந்து சிருஷ்டித் தொழிலை செய்யுமாறு அனுக்கிரகிக்கின்ற தன்மை. நிவிருத்தி பதத்தில் அயன் அன்பர் சேர்தலையும் புத்தி தத்துவத்தின் காரியமாகிய பாவாஷ்டங்களையும் அவைகளில் வசிக்கும் தேவர் வர்க்கத்தவர்களாகிய பிசாசர், ராட்சசர், இயக்கர், கிண்ணரர், சித்தர், வித்யாதரர், கந்தர்வர், ஐந்திரர் எனும் 8 வகையினரையும் மனுஷர்களையும் பசுவர்க்கங்கள் 14ஐயும் சிருஷ்டிக்கின்றமையையும் ஜாக்கிராவஸ்தையையும் ராஜசகுணத்தினுடைய விருத்திகளையும் சிவனுடைய வலப்பாகத்தில் பிரம்மன் உதித்ததையும் பிரம்மனது விசேஷத்தையும் லிங்கத்து அடியினையும் விசேஷித்து கூறுகின்றது ஆகமங்கள். இனி உகரத்தில் தோன்றிய யஜுர்வேதமானது வாம முகத்தால் விஷ்ணுவை பிரேரித்து கிரியாசக்தியால் அதிஷ்டித்து வைதிக ஞானத்தையும், வைதிக ஞானம் என்பது வேதத்தில் சொன்ன பசு புண்ணியமான போகாதிகளை கொடுக்கும் சாதன அறிவு,
அந்த வைதிக ஞானத்தையும் சாத்விக குணத்தையும் கொடுத்து 31 தத்துவங்களை அதோ வியாப்தியாகவும் ஊர்துவ வியாப்தியாகவும் குணதத்துவத்தில் பொருந்தியிருந்து காத்தல் தொழிலை செய்யுமாறு அனுகிரகித்தமையையும் பிரதிஷ்டா பதத்தில் விஷ்ணு பக்தர்கள் சேர்வதையும் ஸ்வப்ன அவஸ்தையையும் சிவபெருமானுடைய இடது பாகத்தில் விஷ்ணு உதித்தமையையும் விஷ்ணுவினுடைய விசேஷத்தையும் பிரகிருதி தத்துவத்தின் ஐஸ்வர்யத்தையும் லிங்கத்தின் நடுபாகத்தையும் விசேஷித்து கூறுகின்றது இந்த உகரத்தில் தோன்றிய யஜுர்வேதம். மகரத்தில் தோன்றிய சாமவேதமானது அகோர முகத்தால் ருத்ரனை பிரேரித்து இச்சாசக்தியால் அதிஷ்டித்து அத்தியான்மிக ஞானத்தையும், அத்தியான்மிக ஞானம் என்பது அகம்புறம் என்னும் அறிவு, அந்த அத்தியான்மிக ஞானத்தையும் தாமச குணத்தையும் சம்ஹார தொழிலையும் கொடுத்து வித்யா தத்துவத்தை நடத்துகையும் ருத்ர பக்தர்கள் வித்யாபதத்தை அடைவதையும் சுஷுப்தியையும் ருத்ரன் சிவனுடைய உள்ளத்தினின்றும் தோன்றியமையையும் பிரம்ம விஷ்ணுக்களிலும் ருத்ரர் விசேஷமுள்ளவர் என்பதையும் புருஷ ஐஸ்வர்யத்தையும் லிங்கத்தின் மேல்பாகத்தையும் விசேஷித்து கூறியது மகரத்தில் தோன்றிய சாமவேதம். இனி பிந்துவில் தோன்றிய அதர்வண வேதமானது குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் தத்புருஷ முகத்தினால் மகேஸ்வரனை பிரேரித்து திரோபாவ கிருத்தியம் செய்வதையும் சதாசிவமூர்த்தி ஈசானத்தில் பொருந்திய குணத்தினால் அருளுதலையும் சுத்த வித்யா தத்துவத்தையும் மகேஸ்வர பக்தர்கள் சாந்தி பதத்தை அடையும் தன்மையையும் சதாசிவமூர்த்தியை வழிபடுபவர்கள் சாந்தி அதீத பதத்தை அடைவதையும் மகேஸ்வரன் அதிமார்க்க ஞானத்தினால் நிறைந்திருத்தலையும் சதாசிவர் மந்திர ஞானத்தால் நிறைந்திருத்தலையும் ருத்ரனுக்கு மேலாய் விளங்கும் சிவன் சர்வ காரணர் என்பதையும் துரியத்தையும் துரியாதீதத்தையும் அமிர்த பதத்தையும் துரியாதீத பதத்தையும் நாதத்தையும் நாதாந்தத்தையும் லிங்கத்தின் முடியையும் மகேஸ்வரருக்கும் சதாசிவமூர்த்திக்கும் நிரோதீஸ்வரருக்கும் சிவதத்துவத்திற்கும் மேலாய் பரமாகாசத்தில் விளங்கும் பரமசிவ ஜோதி ரூபத்தையும் சொல்லியது. சொன்னவைகளை இலகுவில் விளங்காதவர்களாய் இவர்களெல்லாம் நிற்க பின்பும் 4ஆம் மறையானது சிவனே இத்தினத்தில் ஜோதியாக தோற்றினார், ஆகையால் உங்களுடைய மனத்தை திருட்டுங்கள் என்றது. மற்றைய வேதங்கள் அவைகளும் சொல்லுதலும் அறிய முடியாதவர்களாய் அற்பமும் அறியாதவர்களாய் நிற்கின்ற சமயத்திலே வேதங்கள் சொல்லிய யாவையும் விளங்கும்படி சிவபெருமான் அந்த ஜோதியிலே பிரகாசித்தார். அவருடைய அருளினால் பெரிய மாயையிலிருந்து நீங்கி மெய்ஞானம் விளங்க பெற்று இந்த இருவரும் தரிசித்து நின்றார்கள். அந்த லிங்க ஜோதியிலே உலகமானது தோற்றி ஒடுங்கும் தன்மையையும் தாம் தோற்றிய தன்மையையும் ஷட்அத்வாக்களையும் மேன்மை பொருந்திய பதவிகளையும் மேலோர் நுட்பமாக அறியும் சிவனையும் உமாதேவியாரையும் கண்டு வணங்கி மிகுந்த பேரறிவில்லாத யாங்கள் மாயையால் மயக்குண்டு அநேகம் பிழைகளை செய்தோம், அவைகளை மறந்து அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பிரம்ம விஷ்ணுக்கள் பிரார்த்திக்கின்றார்கள். சிவபெருமான் முறுவல் செய்து மாயை அதனால் மிக மயங்கி செருக்கு எய்தினீர்கள், அந்த மாயையை நீக்கி உங்களை சுத்தர்களாக்கும்படி திருவுள்ளம் கொண்டு இவ்வுருவத்தை கொண்டு எழுந்தருளினோம். முன்னாளையில் ஸ்ரீபஞ்சாட்சரத்தையும் ஞான சம்ஹிதைகளையும் தந்தோம், அவைகளை அஞ்ஞான வளர்ச்சியினால் மறந்தீர்கள். அவைகளை பெறாவிடின் உங்கள் அதிகார கிருத்தியங்களை செய்வது அரிது ஆகும், கடினமாகும் என்று திருவாய் மலர்ந்து பழமை போல அவர்களினுடைய அதிகார தொழில்களையும் கொடுக்க பிரம்ம விஷ்ணுக்கள் வணங்கி நிற்கின்றார்கள். சிவபெருமான் அந்த ஞான ஒளியினுள்ளே மறைந்தருளினார். ஜோதி சுருங்கி ஆன்மாக்கள் துதிக்கும் காரணமாக அந்த சிவலிங்க வடிவமான ஒரு மலை ஆனது. பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடி தேடிய ஜோதி மலையானது அருணாச்சலம் என்னும் பெயரை பொருந்தியது. அந்த ஜோதி தோன்றிய இரவு சிவராத்திரி. அந்த இரவிலே ஆகம விதிப்படி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்து வேண்டிய வரங்களை பெற்றனர். அந்த தினம் முதலாக அநேக அடியவர்கள் சிவராத்திரி தினத்தில் சிவபூஜை செய்து இகப்பர இன்பங்களை அடைகின்றனர் என்று இந்த லிங்கோத்பவ மூர்த்தியினுடைய விசேஷம் விரிவாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று எம்பெருமான் எடுத்துக்கொள்கின்ற கணேச மூர்த்தம், வல்லபா சக்தி,
சுப்பிரமணிய கடவுள் இவைகளும் எம்பெருமானின் அருள் திருவடிவங்கள் என்று விளக்கப்படுகின்றன. நிற்பனவும் நடப்பனவும் சயனிப்பனவும் ஆகிய லிங்கங்களும் மகேஸ்வர பேதமாகிய 25 விக்கிரகங்களும் பூஜை பண்ணும்போது சுகாசனமாக இருந்து அப்பூஜையை ஏற்றுக்கொள்ளும் என்று சிவபெருமான் பூஜிக்கப்படும் போது இருக்கும் முறைமை கூறப்படுகின்றது. பிருத்திவி தத்துவம் முதல் உண்மனை வரை வியாபித்திருக்கும் சிவபெருமானினுடைய பரிபூரணமே மூலம் என்று சொல்லப்படும். இனி அந்த சிவ பூஜையிலே பஞ்சோபசாரம், சந்தனம், பழம், கிழங்கு, புஷ்பம், அன்னம் முதலியவை பிருத்திவி சம்பந்தமாகையால் இவை பார்த்திவோபசாரம் எனப்படும். திருமஞ்சனம், பால், தயிர் முதலானவை ஜல சம்பந்தமாகையால் ஜலோபசாரம் எனப்படும். ரத்னம், தீபம், கற்பூரம் முதலானவை அக்னி சம்பந்தமாகையால் தைஜசோபசாரம் எனப்படும். தூபம், சாமரை, விசிறி முதலானவை வாயு சம்பந்தமாகையால் வாயவ்யோபசாரம் எனப்படும். மணி, ஸ்தோத்திரம், வாத்தியம் முதலானவை ஆகாச சம்பந்தமாகையால் ஆகாசோபசாரம் எனப்படும். சிவபூஜையிலே ஷோடச உபச்சாரம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆவாகனம், ஸ்தாபனம், சந்நிதானம், சந்நிரோதானம், அவகுண்டனம், தேனோமுத்ரா, பாத்தியம், ஆச்சமனீயம், அர்க்யம், புஷ்பதானம், தூபம், தீபம், நைவேத்தியம், பானீயம், ஜபசமர்ப்பணம், ஆராத்ரிகம் என்று ஷோடச உபச்சாரங்கள் மிக விரிவாக ஆகமங்களிலே அருளப்பட்டுள்ளன. இந்த 16 வேறு சில வகைகளாகவும் கூறப்படும். அவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.